தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா. மூவேந்திர பாண்டியன். உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 33வது அதிகாரமாக உள்ள கொல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 323வது திருக்குறளை காணப்போகின்றோம். கொல்லாமை என்பதற்கு பிற உயிர்களை கொல்லாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 323வது திருக்குறளை காண்போம். ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. இதற்கான பொருளினை இப்போது காண்போம். உயிர்களை கொல்லாது இருத்தல் சிறந்த அறமாகும். அதற்கு அடுத்ததாக பொய்யாமை சிறந்த அறமாக போற்றப்படும் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். மீண்டும் பொருளினை காண்போம். உயிர்களை கொல்லாமல் இருப்பது சிறந்த அறமாக போற்றப்படும். அதற்கு அடுத்ததாக பொய்யாமை சிறந்த அறமாக போற்றப்படும். ஆம் தோழர்களே, நாமும் உயிர்களை கொல்லாமல் இருந்து காப்போம். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். நன்றி.